இன்றைக்கி நம்ம கவிதா கிறிஸ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து அஜினோமோட்டோ இல்லை சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர் இந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ணல. இது வந்து சைனீஸ் ரெசிபி தான். பட் சவுத் இண்டியன் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி பண்ணலாம், இந்த சாஸ்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தி அண்ட் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களும் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதுக்காக நம்ம சாஸ்லாம் போய் வாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்படி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பாதி கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வெங்காயத்தாள். இது என் வீட்டில் இருந்த வெங்காயத்துலேயே முளைச்சி வந்துருந்தது. ஸோ அதை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கால் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கேப்சிகம் எடுத்துக்கலாம். எல்லா கலர் கேப்சிகமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து எக் ஹக்கா நூடுல்ஸ். ஆனால் இதில் எக்கோட ஸ்மெல் மட்டும்தான் வரும். பார்க்குறதுக்கு ப்ளைன் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ தனியாக நான் 2 நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து அதை நல்லா கலந்துக்கலாம். முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து கிண்டணுன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். நூடுல்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து பொரியல் மாதிரி பண்ணி, ஒரு ப்ளைன் பொரியல் மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸில். ஸோ பொரித்து இதை ஒரு பவுலில் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸில் வந்து உப்பு இருக்காது. ஸோ தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கல்லுப்பு ஆட் பண்ணி நூடுல்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 1 மினிட் ஆகிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். ஸோ ரொம்ப வேக வச்சிடாதீங்க, குழஞ்சிரும். ஸோ கரெக்டான பதத்தில் எடுக்கணும். இப்போ ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஓகே, இப்போ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை வடித்து வச்சுருக்கேன். அதில் வடித்த உடனேவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆயில் ஊற்றி டாஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக பொலன்னு இருக்கும் நூடுல்ஸு. நீங்கள் எண்ணெய் ஊற்றி இதை டாஸ் பண்ணணும் உடனே. அப்படி மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக ஆகிடும், குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அது நல்லா இருக்காது நூடுல்ஸ்க்கு. அடுத்தது ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு, கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. ஸோ அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டுட்டேன். கூடவே பூண்டையும் போட போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃப்ளேவரே இந்த இஞ்சி பூண்டில் தான் இருக்குது. ஸோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொரியணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கிறதுனால நம்ம வெஜிடபிள்ஸும் நீட்டாக கட் பண்ணோன்னா பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காட்டில் இருந்தால் போதும். சாப்பிடும்போது நமக்கு அரை வேக்காட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ இப்போ நான் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயத்தாள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். இது எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன இன்னும் வெஜிடபிள்ஸ், என்ன கலர் கேப்சிகமாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஹீட்டில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கரெக்டாக அரை வேக்காடு தான், அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வினிகர் ஆட் பண்ணல. ஸோ கலருக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா, ரெட் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சைனீஸ் ரெசிபி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம எந்த சாஸும் ஆட் பண்ணாதனால உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் காரத்துக்காக வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும். நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணல. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து
அதில் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை போட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு நூடுல்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்தால் கலக்கிறதுக்கு சரியாக வராது. ஸோ கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஹை ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக கலக்கணும். எப்போவுமே சைனீஸ் ரெசிபிக்கு ஹை ஹீட் தான் தேவை. ஸோ அதனால் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நான் எக் ஆட் பண்ண போகிறேன். நம்ம பொரிச்சு வச்சுருக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகுத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த வெங்காயத்தலை ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இதையெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து இன்னும் காரம் அதிகமாக பெப்பரோடு இருந்தால் பெப்பர் ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ பாருங்கள், நம்மளோட சைனீஸ் நூடுல்ஸ் சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட்னஸ் வேணும்னா மறக்காமல் சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். பாருங்கள், இந்த மாதிரி டிஷ் நம்ம வீட்லேயே பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி கூட. நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பில்லை. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கவிதா கிறிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.